துளசி அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். குணம் நல்ல பழக்க வழக்கம். அந்த நல்ல பழக்க வழக்கங்கள்ங்கிறதுக்கு அந்த பக்தியோட அந்த துளசியை போட்ட போது வஜ்ரம் வைடூரியத்தை விட இதுக்கு முக்கியத்துவம் தெரிஞ்சது. பகவானுக்கு உகந்த பொருள் அந்த துளசி, பக்திக்கு எடுத்துக்காட்டு. நெல்லிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்காய். அதாவது ஒரு விஷயம் தெளிவாக நம்முடைய அருகாமையிலே தெரிவது, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக நம்முடைய அருகாமையிலே நம்முடைய கையிலேயே நமக்கு நல்ல விஷயம் தெரியும். கதபதர சமானம் அப்படின்னு மடத்துலயும் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த நெல்லி மரமே இருக்கு. இந்த திருப்பதி காஞ்சி மடம் அந்த இந்த இடத்துல மடம் இருக்கிற இடத்துல இங்க நெல்லி மரமே இருக்கு. அந்த நெல்லி மரத்துக்கு இந்த துளசிக்கு பூஜை இப்பதான் நடந்து கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பூஜை எல்லாம் பூர்த்தியாச்சு. அந்த துளசி பூஜை நீங்க எல்லாரும் வேற இடத்துல இருக்கிற எல்லாரும் இன்னைக்கு துளசி பூஜையை பண்ணிட்டு இருக்கு. அதாவது நித்தியம் நைவேத்தியம்னு தினசரி பண்ண வேண்டியதை விசேஷமா நாம கொண்டாடுறது ஒண்ணு, என்னைக்கோ பண்ணலாம்ங்கிறத நம்ம தினசரி பண்றதுங்கிறது ஒண்ணு. இந்த துளசி பூஜைங்கிறது நித்தியப்படி எல்லாரும் அவா ஆத்துல பூஜை எல்லாம் விசேஷமா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா. யாரெல்லாம் விட்டு போச்சு அவளும் பண்ண ஆரம்பிக்கணும். பிளாட்டா இருந்தா கூட சின்னதா ஒரு செடியை வச்சுட்டு என்ன பண்ண முடியுமோ துளசி பூஜை எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தடவி அந்த துளசி பூஜையை விசேஷமா பண்ணிட்டு வரணும். எங்க இருந்தாலும் ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.